கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அதிசயங்களை குறித்து வாசித்து வருகிறோம். அப்படியாக இந்த நாளிலும் ஒரு அதிசயத்தை குறித்து நாம் வாசிக்கலாம். இந்த அதிசயத்தின் தலைப்பு என்னவென்று பார்க்கிற பொழுது, திமிர்வாதக்காரனை குணப்படுத்துவது என்கின்ற தலைப்பிற்காக நாம் இதை வாசிக்கலாம். இந்த பகுதியை 3 சுவிசேஷ ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஒருவர் மத்தேயு, மற்றவர் மாற்கு, மற்றொருவர் லூக்கா. இந்த 3 சுவிசேஷத்திலும் இந்த பகுதி வருகிறதை நாம் பார்க்கலாம். மத்தேயு பகுதியில 9ஆம் அதிகாரம் 1 - 8 வரையிலும் இது இருக்கிறது. மார்க்கு பகுதியில 2ஆம் அதிகாரம் 1 - 12 வரை இருக்கிறது. லூக்கா 5ஆம் அதிகாரம் 18 - 26 வரை இந்த அற்புதத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நாம் தொடர்ந்து இந்த பகுதிகளை நாம் வாசிக்கலாம். முதலாவதாக மத்தேயு பகுதியை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 8 முடிய. அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்துக்கு வந்தார். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரில் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்லுவதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தொடர்ந்து நாம் மார்க்கு பகுதியை வாசிக்கலாம். மார்க்கு 2ஆம் அதிகாரம் 1 - 12 வரை. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நாகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு, உடனே வாசலுக்கு முன்னும் நிற்கும் இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகரில் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே என்று பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்லுவதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லையே என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். லூக்கா பகுதியை வாசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 - 26 முடிய. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது, கலிலேயா, யூதேயா நாடுகளிலுள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்பொழுது சில மனுஷர்
திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாதகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷனும் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவனே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவன் யார் என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். அதனாலே எல்லோரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளும் இந்த அற்புதத்தை குறித்து நாம் வாசித்தோம். 3 வேத பகுதிகளை நாம் வாசிக்க கேட்டோம். இதுல ஒரு சிறு வித்தியாசம் என்னவென்று நாம் பார்க்கிற பொழுது, மத்தேயு அவர்கள் எழுதுகிற பொழுது எந்த இடத்தில் இது நடந்தது என்பதை குறித்து அவர் விவரிக்கவில்லை. பட்டணத்திற்கு வந்தார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். பட்டணத்திலே எந்த இடத்திலே இது நடந்தது என்பதை அவர் விவரிக்கவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்க்கிற பொழுது மார்க்கும் லூக்காவும் ஒரு வீட்டிலே நடந்ததாக குறிப்பிடுகிறார்கள். மார்க்கு 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது அங்கே ஒரு வீட்டிலே என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படியே லூக்காவிலே பார்க்கிற பொழுது 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது ஒரு வீட்டிலே என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் மத்தேயு அவர்கள் எந்த இடம் என்று குறிப்பிடவில்லை. அவர் பட்டணத்திற்கு வந்தார் என்று மட்டும் குறிப்பிட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் ஒரு அதிசயை குறித்து வாசித்திருக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த மற்றொரு அதிசயத்தை இன்னொரு பதிவிலே நாம் பார்க்கலாம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.